பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலுன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரியம் பாவாய் இறைவாணி தாராய் பரையேலோரியம் பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்கின்ற 28வது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். கறவைகளின் பின்னே சென்று காட்டினை அடைந்து அங்கே உண்போம். அறிவில்லாத ஆயர்குலத்தில் உன்னை பெறுவதற்கு நாங்கள் எத்தகைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குறையொன்றுமில்லாத கோவிந்தா, உனக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவை யாராலும் ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளாகிய நாங்கள் அன்பினால் உன்னை சிறிய பெயர்களால் அழைத்ததற்காக கோபம் கொள்ளாதே. இறைவனே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. இது பாசுரத்தோட சுருக்கமான பொருள். விளக்க உரையை பார்க்கலாம். துவய மந்திரத்தின் விவரணமாக ஆண்டாள் 28, 29 ஆகிய 2 பாசுரங்களையும் அமைத்திருக்கிறாள் என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். இந்த மந்திரம் 2 வாக்கியங்களை உடையது. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளையே நான் சரணமாக பற்றுகிறேன். இது முதல் வாக்கியத்தின் பொருள். நான் பிராட்டிக்கும் பெருமானுமான சேர்த்திக்கு கைங்கரியம் செய்ய பெறுவேனாக என்பது 2வது வாக்கியத்தின் பொருள். இன்றைய பாசுரத்தில் பகவானையே ஆண்டாள் சரணமாக பற்றுகிறாள். நாளைய பாசுரத்தில் கைங்கரியத்தை தனக்கு இலக்காக பிரார்த்திக்கிறாள். இந்த 2 பாசுரங்களும் சரணாகதியின் மகிமையை சொல்கின்றன, எப்படி செய்ய வேண்டும் என்றும் விளக்குகின்றன. இந்த பாசுரத்தை 6 பகுதிகளாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கூறுகிறார். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் முதல் பகுதி. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து 2வது பகுதி. உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா, அதுவரை 3வது பகுதி. உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது 4வது பகுதி. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இது 5வது பகுதி. இறைவா நீ தாராய் பறை 6வது பகுதி. சரணாகதி செய்பவன் 6 விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. தன்னிடம் உபாயம் எதுவும் இல்லை என்கின்ற ஆகிஞ்சன்யம். அடுத்தது நைச்சானுசந்தானம், அதாவது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பது 2வது. 3வது பகவானிடத்தில் அனைத்து தகுதிகளும் உள்ளன, இது 3வது. 4வது பகவானுக்கும் நமக்கும் பிரிக்க முடியாத தொடர்புள்ளது, 4வது. 5வது இவை எல்லாவற்றையும் உணர்ந்து
கருத்தில் கொண்டு நாம் செய்த தவறுகளுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 6வது, எங்களுக்கு எது வேண்டும் என்று அவரிடமே பிரார்த்திக்க வேண்டும். முதல்ல தன்னிடம் மோட்சத்தை பெறுவதற்கு உபாயம் எதுவும் இல்லை என்கின்ற ஆக்கிஞ்சன்யம், அதை பற்றி பார்ப்போம். கஜேந்திரன் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த முதலையிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள அவராகவே முயற்சித்து கொண்டிருந்தவரை பகவான் வரவில்லை. எப்பொழுது நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று கூவி கதறினாரோ அப்போது உடனே பகவான் வந்தார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கின்ற முதல் வரி, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். எங்களிடத்தில் மோட்சத்துக்கு போவதற்கான கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எதுவும் இல்லை. எங்களோட தினப்படி வேலை என்னென்னா மாடுகளோட பின்னால் போவோம். அதாவது நீங்கள் அதை கர்மயோகமாக செய்கிறீங்களா, அல்லது மாடுகள் பசுமாடுகள் பின்னால் போனால் கூட சில புண்ணியங்கள் உண்டு என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன, அதுபோல செய்கிறார்களா என்றால் இல்லை. அது எதுவும் எங்களுக்கு தெரியாது. மாடுகளின் பின்னால் செல்வோம். ஆச்சாரியன் முன்னால் சென்றால் சிஷ்யன் பின்னால் செல்வான். எங்களுக்கு அப்படி குரு அல்லது ஆச்சாரியன் ஞானமில்லாத விலங்குதான். அறிவில் மாடுகளையும் எங்களையும் ஒப்பிட்டால் மாடுகளையே வசிஷ்டர் வால்மீகி என்று சொல்லலாம். மாடுகளின் பின்னால் செல்வோம், காட்டிற்கு செல்வோம். பின்னால் செல்றதுங்கிறதுக்காக ஏதாவது அணு யாத்திரைன்னோ, காட்டிற்கு போகிறோன்னு ஏதாவது காடுகளுக்கு பிருந்தாரண்யம், நைமிசாரண்யம் போல சென்று அங்கே வைராகியத்தை பழகுவதற்கா என்றால் அதற்காக இல்லை. நாங்கள் செல்வது எதற்காக என்றால் சாப்பிடத்தான். சரி, தேவதைகளுக்கு நைவேத்தியம் செய்தாவது சாப்பிடுவீர்களா என்றால் அதுவும் இல்லை. சாப்பிடுவோம், அதோடு இல்லை, அதை எப்படி வேணால் சாப்பிடுவோம். நின்று சாப்பிடுவோம், உட்காந்து சாப்பிடுவோம், நடந்துன்னு சாப்பிடுவோம். எந்த விதமான விதிக்கும் கட்டுப்பட மாட்டோம். எந்த விதமான கர்மயோகத்தையும் ஞானயோகத்தையும் நாங்கள் பற்றவில்லை. எங்களிடம் உபாயம் எதுவும் இல்லை என்று சொல்கிறாள். மோட்சத்தை பெறுவதற்கு தகுதி ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், அறிவில்லாத ஆய்க்குலம், அறிவொன்றில்லாத ஆய்க்குலம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் என்று 3 லெவலில் சொல்கிறா. ஆத்ம ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, நித்தியானித்திய விவேகமும் கிடையாது. இந்த தகுதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே முடியாது. இடையர்களை பற்றி இடக்கை வழக்கை தெரியாத என்று சொல்வார்கள். அதே போல புண்ணிய செயல்களும் எங்களிடம் இல்லை. தங்களுடைய தாழ்ச்சி நைச்சியத்தை ஆண்டாள் சொல்லிக்கொள்கிறாள். எந்த புண்ணியமும் இல்லாத உங்களுக்கு எப்படி மோட்சம் அருள முடியும் என்றால் ஒரே ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியம் நாங்கள் சம்பாதித்ததல்ல, அதை நாங்கள் உடையவர்கள். புண்ணியம் யாம் உடையோம். அதாவது சர்வேஸ்வரனான பகவானாகிய நீ எங்களுடைய ஆய்க்குலத்தை தேடி நீயாக பிறந்தாய். நீ விரும்பி இருந்தால் ஏதோ ரிஷிகள் குலத்திலோ அரசர்கள் குலத்திலோ வேறு ஏதாவது உயர்ந்த குலத்திலோ பிறந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஆய்க்குலத்தை தேடி நீ அல்லவா வந்தாய். அந்த புண்ணியத்தை நாங்கள் உடையவர்கள். மோட்சத்தை கொடுப்பவரான பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறையில்லாத கோவிந்தா, குறை ஒன்றில்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. அவரையும் 3 லெவலில் சொல்கிறா. என்னென்ன விதத்தில் அவர் குறையில்லாமல் இருக்கார்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பயனை பெறுவதற்காக ஒரு யாகம் செய்ய திட்டமிடுகிறோம். ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற யாகம் செய்தால் ஸ்வர்க்கத்தை பெறலாம். ஸ்வர்க்கம் செல்ல விரும்புபவர் இதை அவர் செய்ய வேண்டும். ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் எதை செய்தும் அதை பெற்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் குறையில்லாத கோவிந்தா. பகவான் தானே முழுமையான சித்தராக இருக்கிறார். இப்போ அந்த யாகம் இருக்கு இல்லையா, அது செய்து முடித்து அந்த பலனை கொடுத்த பிறகு அந்த பலன் அதுக்கப்புறம் இருக்காது.
அல்லது அந்த பலன் குறைந்துவிடும். ஆனால் பகவான் அப்படி அல்ல. எந்த பலத்தை எத்தனை பேருக்கு தந்தாலும் குறைவுபட மாட்டார். மோட்சத்தை அவர் யார் யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் எத்தனை தடவை கொடுத்தாலும் அது குறைய போகிறதில்ல. அதனால் குறைவொன்றில்லாத கோவிந்தா. இறுதியாக அவர் எதையாவது ஒன்றை கொடுக்கணும் என்று விரும்பிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் அவர் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் என்று கூறுகிறார். நான் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும்? நான் உங்களில் ஒருவன்தானே என்று சொல்லாதே. குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, நீ எதுவாக அவதாரம் எடுத்தாலும் உன்னை குறையெதுவும் தீண்டாது, உன் பெருமை குறையாது. அதே போல கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்ல முடியாது. நமக்கு உறவு இருக்கிறது, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு உள்ள உறவு. அதை ஒழிக்க உன்னாலும் முடியாது, எங்களாலும் முடியாது. இப்படி பகவானுக்கும் நமக்கும் 9 சம்பந்தங்கள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். தந்தை, ரட்சகர், ஆண்டான், கணவன், அறியப்படுபவர், சுவாமி, தாங்குபவர், ஆத்மா, அனுபவிப்பவர். இப்படி 9 சம்பந்தங்கள். பகவான் தந்தை, ரட்சகர் என்றால் நமக்கு எளிதாக புரிகிறது. அவர்தானே நம்மை தோற்றுவித்தவர், நம்மை ரட்சிப்பவர். அதோடு இல்லாமல் அவர்தானே ஒரு தந்தையைப் போல் நமக்கு ஞானத்தை வளர்ப்பவர். அதனால் தந்தை ரட்சகர் என்று சொல்கிறோம். பர்த்தா என்று சொன்னால் ஒரு சந்தேகம் வரலாம், எல்லாருக்கும் எப்படி கணவன்னு. சாஸ்திரங்களின்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே புருஷன் பகவான் மட்டும்தான். ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பெண்கள்தான். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பகவான் ஒருவரே கணவர். அந்த கருத்தில் தான் பர்த்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தவிர பகவான் ஞேயக அறியப்படுபவராக இருக்கிறார், நாம் அறிபவர்களாக இருக்கிறோம். அவர் சுவாமி, அதாவது எல்லாவற்றையும் உடையவர். நாம் அவரது உடைமை, சொத்து. அவர் தாங்குகிறார், நாம் தாங்கப்படுகிறோம். ஜீவாத்மாக்குள்ள ஆத்மாவாக அவர் இருக்கிறார். ஜீவாத்மா பகவானுக்கு உடல், அவர் அனுபவிப்பவர். இப்படி சம்பந்தம் இருப்பதால் நீ அனுகிரகித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாள். நமக்கு இருக்கும் உறவு இப்பொழுதுதான் தெரிந்ததா? நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் மூர்த்தி கேசவன், நாற்றத்துழாய்முடி நாராயணன் என்று பாடினீர்களே என்று கண்ணன் கேட்கிறான். நாராயணன் என்று சொன்னால் தவறா? நாராயண நாமத்தின் பெருமை அறியாதவர் யார் இருப்பார்கள்? திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களில் நாராயண நாமத்தின் பெருமையை பாடுகிறார். பின் இங்கே ஏன் நாராயண நாமத்தை சிறுபேர் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள்? நாராயணன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தலைவன் என்று பொருள். கோவிந்தன் என்றால் இடையர்களுக்காகவும் மாடுகளுக்காகவும் பிறந்தவன் என்று பொருள். கோகுலத்தில் இவர்களுக்காக பிறந்து இடையனாகவே வாழ்ந்து பேசி கழித்து விளையாடி ஆடிப்பாடி மகிழ்ந்து மகிழ்வித்து இருப்பவனாயிற்றே. பசுக்களை மேய்ப்பவன் எங்களில் ஒருவன்னு சொல்லாமல் உலகத்துக்கு தலைவன்னு சொல்லிவிட்டேன். தவறுதான். சொன்னால் நிச்சயமாக கோபம் வரும் தான். கோவிந்தன்னு சொன்னால் எங்கள் கண்ணா, எங்கள் செல்லமே அப்படிங்கிற மாதிரி. நாராயணா போற்றுகிறோம்னு சொன்னால் பயபக்தி தான் தெரிகிறது. அந்த அன்பின் நெருக்கம் தெரியல இல்லையா? கண்ணனின் இந்த மனத்தாங்கலை புரிந்து கொண்ட ஆண்டாள், அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று தவற்றுக்கு மன்னிப்பு கேட்கிறாள். இறுதியாக, இறைவா நீயே எங்களுக்கு பறையை தந்தருள வேண்டுமென்று சொல்கிறாள். பறை என்றால் முரசா என்று கிருஷ்ணன் கேட்க, ஆண்டாள் தான் கேட்கும் பறை என்ன என்பதை அடுத்த பாசுரத்தில் விளக்குகிறாள். அதை நாளை பார்ப்போம்.